ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் எஸ்கேப் ரூம் இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். எஸ்கேப் ரூம் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு ஒன்று இருக்குது. இந்த விளையாட்டில் கலந்துக்கிட்டவங்க மொத்தமாக 7 கதவு இருக்கும். அந்த கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி போகணும். கடைசியாக எஸ்கேப் ஆகணும். அப்படி இல்லைன்னா எந்த கதவுல இவங்க லாக்காக முடியாமல் அங்கேயே இருக்காங்களோ அங்கே வந்து இறந்துருவாங்க. இதுதான் இந்த கேமுடைய ரூல்ஸ். இப்போ இந்த கேமை விளையாடுறதுக்காக நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 6 பேரும் அங்கே வந்திருப்பாங்க. ஏன்னா ஹீரோவுக்கு பர்த்டே ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்திருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாமே விளையாட ஆரம்பிப்பாங்க. இப்போ இறுதியில் யாரெல்லாம் உயிரோடு இருக்கா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒன்லைன். இந்த படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே கிளைமேக்ஸ் சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 20 நிமிஷம் அப்படி நம்மளை அதகலப்படுத்துகிறாங்க. அந்த அளவுக்கு சும்மா சீட்டோட நுனியில் உட்கார வச்சு செம்மையாக ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னடா இப்படி பண்ணி போட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்லாவே சூப்பராகவே வந்திருக்கு. அந்த ஸ்டார்டிங் சீன்ஸ்லாம் நல்லா இருக்குது. பொதுவாகவே இது மாதிரியான ஹாலிவுட் படம்லாம் ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் அந்த 20 நிமிஷம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் அந்த சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பிஜிஎம் மியூசிக் நல்லாவே இருக்குது. படத்தில் நடிச்ச எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே மிடில் வர சீன் தான் ரொம்ப மண்டகாய விட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பொறுமையை சோதிக்கிறாங்க. ஏன்னா சென்ட்ரலில் இருக்கிற சீன்ஸ் எல்லாமே எந்த ஒரு இடத்துலையும் ஹாரர் பர்சனே இல்லை. சும்மா ரூமுக்குள்ளே போகிறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, அப்படி தான் காமிக்கிறாங்க. வெளியே எந்த இடத்துலையும் ஒரு என்ஜாய்மெண்ட்டான சீன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கொடுத்துருக்கலாம். இவங்க செகண்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் வச்சு அப்படி பண்ணிட்டு படம் பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே அதுவும் செய்யலை. அதாவது செகண்ட் ஹாஃபை கடந்து அதுக்கப்புறம் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி தான் நல்லாவே கொண்டு வராங்க. அது வரைக்கும் ஒரே ஸ்லோவாக போகுது. என்னடா அது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஏன்னா பார்த்தோம் அந்த மாதிரி சீன்ஸ் எதுக்கு மொத்தத்தில் எப்படி சூப்பராக சும்மாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாரி இடத்துல ஒரு புதிய மூவி ரீல்ஸ் சந்திப்போம்.